அப்பனே கிருஷ்ணா, முகுந்தா, பரந்தாமா, பாண்டரங்கா எல்லாரும் நல்லா இருக்கணும்பா. பசங்க தூங்கி இருந்தா தாய் தப்ப மூஞ்சில முடிக்கணும். இந்த நாய் பாரு, தூங்கி எழுந்த உடனே பக்கத்து வீட்டு கூட தேடி போகுது. இறைவா. ஸ்வேதா, உன் முகத்துல முடிச்சாதாம்மா நாளே நல்லதா போகுது. நீ ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் நாள். அம்மா உன் முகத்தை பார்த்துட்டு போய் நீங்க அழகான பொண்ணுலாம் பார்க்கணும். என்ன ஆளே காணோம். யார தேடுற ராஜா? வந்துட்டோமா? ஐயா சுமாரியா. யார தேடுற ராஜா? நானா சூரியன். பொண்ணு மூஞ்சில முடிச்சு உனக்கு ஒண்ணும் இல்ல. உன் மூஞ்சில முடிச்சு வீட்டை காலி பண்ணின்னு போயிட்டாங்க. காலங்காலத்துல ஒரு பையன் அடிக்கிறல உண்மையில கேஸ் கொடுக்குறியா? போயிடடியோ போ. ஸ்கூலே மாத்திரனாலே ஃபர்ஸ்ட் அப்பனே மாத்தோம். டென்ஷன். நான் உன்னே பாக்குறதுனாலே வீட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டியா? ஸ்வேதா எங்க போயிருப்பான்னு தெரியல. என்னோட முகத்துக்கு என்ன குறைச்சல்? என்னோட அப்பனுக்கு பொறாம அழகா கரண அழகண்டா. டேய் தம்பி வந்துட்டாரா? சொல்லுப்பா. தம்பிங்க பாரு, புரிஞ்சுக்கோ. முத நாள் பள்ளிக்கூடத்துக்கு போற, இருக்கிறது வாடகை வீடு. நீ நல்ல முறையா படிச்சு வேலை வெட்டிக்கு போய் பணங்கார சம்பாதிச்சு நல்லபடியா என் பேரை காப்பாற்றணும். அப்பதான் நம்மளால சொல்லுங்க. சரியா? புரியுதா? நல்லா படிக்கணும். சரியாப்பா? சரிப்பா. இறைவா நல்வழி காட்டுப்பா. அப்புறம் வீட்ல எல்லாம் சௌக்கியமா? ஆமா. ஹரிஷ என்ன போனே நோண்டிட்டு இருக்க? ஆமா வீட்டுல கொடுத்தாங்க. யாரா அவன்? நமக்கு மரியாதை தராம போயிட்டு இருக்கான். கூப்பிட அவன. டேய் நில்ற. டேய் வாடா. எங்க சொல்லுங்க. ஆமா நாங்களாம் உட்காந்துட்டு இருக்கோம், என்ன மரியாதை தராம போற? இல்ல ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. நாங்களாம் ஸ்கூலுக்கு போறது இல்லையா? உட்கார்ற, நாங்க போகும்போது போ. அண்ணா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுண்ணா. போன டீச்சர் திட்டுவாங்கண்ணா. நாங்களும் தான் ஸ்கூலுக்கு போகணும், எங்களுக்கு தான் எக்ஸாம் இது. நீ மட்டும் தான் படிச்சு கரெக்டா போறியா? இல்ல ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் போறேண்ணா. குடுமச்சான் போட்டோம். சரி நீ போப்பா. பட்டை இங்க பாரு, புள்ளி காயம். மோகன் நில்லுப்பா, நானும் வரான். 1 2 3 4 5 6. ஆமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. இவங்க எப்பவுமே இப்படித்தான் இருப்பாங்களா? ஸ்கூலுக்குள்ள வரமாட்டாங்களா? அது இல்லை மோகனே, அவங்க எப்பவுமே ஜாலி தான் இருப்பாங்க. ஸ்கூலுக்கு வர மாதிரி வருவாங்க, ஆனால் ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. ஆனால் எப்பவுமே ஜாலியாக இருப்பாங்க. ஓ, எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? வா மோகன், என்னாச்சு? வா போலாம். டேய், ஹோம்ஒர்க் எதுவும் முடிக்கல, டெஸ்ட்டும் எதுவும் படிக்கல, என்ன பண்ண போறேன்னு தெரியலடா. பேசாம நாம நீ கட்டடிச்சுட்டு இவங்க கூட இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். சரியா? இது சொல்ல மாட்டாங்கல்ல? நானும் ஒரு நாள் இருந்தேன், யாரும் எதுவும் சொல்லலை. சரி போலாமா? போலாம். ஏண்டா ஸ்கூலுக்கு போலியா? இல்லை, இன்னைக்கு ஹோம்ஒர்க் டெஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்க,
ஹோம்ஒர்க்கே எழுதல, டெஸ்ட்டும் படிக்கல, போனால் திட்டுவாங்க. அதனால தான் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. சரி உட்காரு வா. டேய் வாடாங்க. சிகரெட் வாங்கிட்டு வரியா? சிகரெட்டா? எனக்கு அந்த பழக்கம் இல்லையே. அது ஒன்றும் இல்லை, இப்படி நேராக போய் அங்கே ஒரு பொட்டி கடை இருக்கா, அங்கே போய் ஒரு அண்ணா சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னான்னு சொன்னீங்கன்னா தருவாங்க. போயிட்டு வாங்கிட்டு வா போ. சரி போடுவா. என்ன பண்ணுன்னு தெரியல. இந்தா போய் ஒரு சிகரெட் மட்டும் வாங்கிட்டு வா. மச்சான் எங்களுக்கு அப்படியே எங்களுக்கு காசு கொடுத்துட்றா. தா ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வா. வாங்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ. டேய் அடா போயிட்டு வந்துடலாம். தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 GB டேட்டா போட்டா காலையே போயிடுது. இது அரிசா இப்போலாம் காது கேட்காத. டேய் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்றா. ஆன் ஆயிடுச்சு பாரா. பாஸ்வேர்டு சொல்றா. கொப்பனே கேள்றா. டேய் அப்பா பாஸ்வேர்டு சொல்றா. போய் உங்க கொப்பனே கேள்றா. அப்பா ஏண்டா அரிசா நீயும் நானும் இப்படியே பழகணுங்க. அதான்டா பாஸ்வேர்டு. இப்படி இல்லாமடா பாஸ்வேர்டு வைப்பீங்க? மச்சான் சொல்றா. தம் அடிக்கிறியா? இல்லை மச்சான், வீட்டுக்கு போனால் மாட்டிப்பேன். எனக்கு இப்போ வேணாம். சரி நான் வேணாம் தர்றேன். சரி நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேடா. டேய் மச்சான் நான் தம் அடி விஷயம் சொல்லிடாத. சரி நீ அங்கே போய் வெயிட் பண்ணு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி மச்சான் ஓகே நாளைக்கு பார்க்கலாம். சரி பைடா. மச்சான் ஃபுல்லா குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறான்டா. அதை விடு. ஆறுதிக்கு நாளைக்கு பிறந்த நாள், காசு ரெடி பண்ணுங்க. மச்சான் இது வரைக்கும் பண்ண செலவெல்லாம் நான் தான். எங்கள் அப்பா இனிமேல் காசு தரமாட்டாரு, எல்லா விஷயம் தெரிஞ்சு போகுது. ₹1 தரமாட்டாரு, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க மச்சான். நீங்கள் ஏதாச்சும் இப்போ ரெடி பண்ணுங்க மச்சான். மச்சான் மோகனுக்கிட்ட கேளுங்கடா. என்னது அவனே ஓசி பிடிக்கணுங்கிறான், நீ அவனை போய் காசு கேட்குறியா? போடா டேய். டேய் நீ ஏன்டா அதெல்லாம் பேசுற? என்னது அவனே ஓசி பிடிக்கணுங்கிறான், நீ அவனை போய் காசு கேட்குறியா? போடா டேய். குமார இனிமே மோகன்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசாத. ஹலோப்பா, அவ்வளோதான் ஏடிஎம் பணம் எடுக்க போயிட்டு இருக்கேன். ஹலோப்பா, அவ்வளோதான் ஏடிஎம் பணம் எடுக்க போயிட்டு இருக்கேன்.
டேய் குமாரே அவனை எழுப்புடா. ஏ மச்சான் உனக்கு பணம் தானே வேணும், நான் ரெடி பண்றேன். நான் சொல்றேன் எல்லாம் கவனம். டேய் அவன் எழுப்புடா. அவனை திரும்பி விட்டுவாங்க போடா. டேய் மச்சி எல்ரா டேய், கொஞ்சம் அளவா குடி மச்சி. ஹோல்சேல் கிடைக்குதுன்னு அதிகமாக குடிக்கலாமா? மச்சான் நான் சொன்னது மாதிரியே செய்யுங்களா. நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போங்க, நாங்க 2 பேரும் இந்த பக்கம் போறோம். மச்சான் நீ நல்லா பாத்துக்கோ, பார்த்து சேஃபா இருடா. கிளம்புங்க. நம்ம முகத்துல இவன் பார்த்துட்டான். எதுனா பண்ற அவனா? ஏய் போட்டு டேய் எங்கடா போயிட்ட மச்சான்? மிஸ் ஆயிட்டான் மச்சான். சே எங்கடா போயிட்டு போ. அங்கிள் அங்கிள் சொல்லு, என்னப்பா என்னாச்சு? அங்கிள் ஏன் இப்படி பதற? அங்கிள் அந்த மில்லுக்கு பின்னாடி உங்க பையன் ஒருத்தர் குத்திட்டான் அங்கிள். என்ன சொல்ற? என் பையனா? இல்லப்பா, என் பையெல்லாம் அப்படி பண்ண மாட்டான்ப்பா. தம்பி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். விளையாடாதப்பா, உண்மையை சொல்லு. என்ன ஆச்சு? நம்பளே அங்கிள், இத பாருங்க. இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும்பா. ஓகே வெளியில சொல்லிடாத. இதை பின்னாடி தரேன் உனக்கு. ஓகே இல்லப்பா. அப்பாடா மோகனே. அப்பா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ, யாரு பத்த புள்ளன்னு தெரியலையே. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எப்படி நடிச்சு தெரியலப்பா. அப்பா எனக்கு தெரிஞ்சு பண்ணலப்பா. சின்ன தப்புன்னு கொண்டாந்து எங்க விட்டுட்டு பாத்தியா? வாழ வேண்டிய பசங்கடா. வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்குது. சரி பரவாயில்ல, இனிமேல் மது புகை இந்த மாதிரி எந்த பழக்கமும் இருக்கக்கூடாது, புரியுதா? இங்க நடந்ததெல்லாம் நமக்குள்ளாரே இருக்கட்டும். எல்லாத்தையும் மறந்துடுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? தம்பி, ஒரு தகப்பனா மகனோட வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைக்கும் போது மனசு கடன் தவிக்கும். யாரோ ஒரு அப்பனுக்கு மகனே இல்லாத பண்ணிட்டியாடா. வாழ்க்கையில எல்லா அப்பனும் மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுத்தா போதும், சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுடா. இப்பதான் புரியுது என் வளர்ப்பு தப்பு. அம்மா இல்லாத பையனாச்சே, கட்டுப்பாடணும் ஒழுக்கத்தோடும் வளர்த்துருக்கணும். அதுக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான்டா. இனிமேலாவது வாழ்க்கை ஒழுக்கத்தோடு வாழக்கூடாது.
வணக்கம். இன்று முக்கிய செய்திகள் வாசிப்பது பிரசாந்த். மது அருந்திவிட்டு கொலை செய்த முருகன் அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மச்சான் இன்னைக்கு வேற லெவல் இருந்துச்சுடா கிளாஸ். ஆமா மச்சான் என்ஜாய். பாய் மச்சி. பாய் மச்சான். ஓகே பைடா. போய்டோம் பாத்து பத்திரம். மச்சான் இத்தனை நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்தேன். டீச்சர் அடிப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா அடிக்கவே இல்லை. இனிமேல் தினமும் ஸ்கூலுக்கு வந்து நல்லா படிக்கணும்டா. மச்சான் டீச்சர் எதுக்கு நம்மளை அடிக்கணும்? அவங்களுக்கு என்ன ஆசையா? டேய் நாம நல்லா படிக்கணும் தான் மச்சான் அவங்க அடிக்கிறேன். நாம என்ன பெரிய ஆளாக ஆகிட்டு பணத்தை சம்பாரிச்சு டீச்சருக்காக தர போகிறோம்? மச்சான் நம்மளுக்கு பட்டாதான் புரியுன்ற மாதிரி பட்டதுக்கு அப்புறம் தான் மச்சான் எல்லாமே தெரியுது. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஞாபகம் இருக்கா? மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்துக்கு முன்னாலே குரு மச்சான். ஆசிரியர்களை மதிக்க தெரியாதவன் வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்த சரித்திரம் இல்லை மச்சான். இதுக்கப்புறம் நாமளே மாறுறோம், நம்ம சமுதாயத்தை மாற்றுறோம். மச்சான் இது முதல்ல நாங்கள் அப்பா மட்டும் இல்லைன்னா நம்ம லைஃபே மாறி போயிட்டு இருக்குடா. அவர் தானே நம்மளுக்கு ஒரு புது லைஃப் தந்தாரு. இதை நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பாடமாக எடுத்துக்கணும்டா. பெரியவரே எங்கெல்லாம் நிக்க கூடாது, போ போ. அப்பா அப்பா என்னை மன்னிச்சிருப்பா. நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இங்கு யாரும் கெட்டு போவதில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒருவரை பார்த்துதான் ஒருவர் மாறுகிறார்கள் என்று கூறுவார்கள். அது மிகவும் தவறானது. எப்படி வாழ்வது என்று அவர்களிடம் மட்டுமே உள்ளது. நமக்கு 2 கண்கள், தாய் தந்தை, இதயம் ஆசிரியர். நம்மை வளர்க்கும் விதம், நம்மை எப்படி வளர்ப்பது என்பது தாய் தந்தையிடம் மட்டுமே உள்ளது. நம் தன்னம்பிக்கையை தூண்டி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைய செய்வது ஆசிரியர்கள். எனவே ஆசிரியர்கள், தாய் தந்தையை மதிப்போம், நம் சமுதாயத்தை நிலைநாட்டுவோம். நன்றி.